என்ன என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தூக்கம் வரலையா? ராத்திரி ரொம்ப நாள் யாருது, ஆனால் தூக்கம் வரல தானே. இப்படி தான் ஒரு கழுகிக்கு தூக்கம் இல்லை. அது யார் தெரியுமா? கழுகி, கழுகோட மனைவி. கழுகு தான் கணவன், கழுகி தான் மனைவி. அந்த கழுகி கழுகன்கிட்ட கேட்டுது, கணவன்கிட்ட கேட்டுது, என்னங்க எனக்கு தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. நீ கவலைப்படாத, நான் ஒரு கதை சொல்கிறது கேட்டுட்டே உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு அது ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுது. அந்த கதையை உங்களுக்கெல்லாம் சொல்லட்டுமா? அதை கேட்டு அப்புறம் கழுகி தூங்கிடுது. அதெல்லாம் நமக்கு தூங்கலாமா? இது ஒரு கொஞ்சம் பெரிய கதை, ஆனால் ரொம்ப நல்ல கதை, நல்ல அர்த்தமுள்ள ஒரு நல்ல கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சரி, நம்ம கதையை பார்க்கலாமா? உத்தமன் அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் 24-25 வயசு மனுஷன். அவனுடைய அப்பா, இந்த அப்பா நீ வெறுமை சோம்பலாக இருந்துட்டு இருந்தால் ஒன்றும் முடியாது, நீ ஏதான ஒரு வேலையை தேடிக்கோ, இந்தா உன்கிட்ட நான் ஒரு 4 பொற்காசு தரேன், இதை முன் பணமாக வச்சுட்டு நீ ஏதாவது தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த 4 பொன் காசுகளை இந்த உத்தமன் எடுத்துட்டு கிளம்பி வந்தான். கிளம்பி நடந்து வந்துட்டே இருக்கச்ச அங்கே ஒரு துறவி எதிர வந்து நின்றார். இவனுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, துறவி அப்படிங்கிறவர் வந்து நிரம்ப ஞானம் உள்ளவர், நிறைய அறிவுள்ளவர், நிறைய அறிவார்ந்த சிந்தனைகள் உள்ளவர். இவரோட கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்துட்டு இவருடைய அறிவுரையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்ட்டு போனால் அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான். அந்த துறவியை மகிழ்ச்சியோட நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி விட்டார். துறவியை, நான் வேலை தர்றதுக்காக போயிட்டுருக்கேன், எனக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க? இந்த நாட்டில் வேலை கிடைக்கலன்னா வெளிநாட்டில் கூட நான் போய் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் உனக்கு 4 கதை சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீ போ, உன்னுடைய காரியங்களை வெற்றியாகும் அப்படின்ட்டு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து கதை கேட்க உட்காந்தான். துறவி சொன்னார், வெளி இடத்துல புதிய இடத்துல உனக்கு சரியான தொழில் கிடைக்கட்டா கூட நீ சும்மா உட்கார்ந்து இருக்காத, எந்த வேலை கிடைக்கிறதோ அதை ஏற்றுண்டு நீ வேலை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி துறை அவர்களே அப்படின்னு சொன்னான். கதையை சொல்லுங்க. இதான் கதை. இதுவா? இது இது அறிவுரை தானே கதை, இதுதான் கதை அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எனக்கு ஒரு பொற்காசு கொடு அப்படின்னு கேட்டேன். என்னடா கூத்தா இருக்குது, கதையும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை, என்னமோ ஒரு அறிவுரை சொன்னேன், சரி நல்லது தான், அதுக்கு ஒரு பொற்காசு அவர்கிட்ட கொடுத்தா மீதி 3 தானே இருப்பான், ஒரு வேளை 4 கதை சொல்கிறேன்ற 4 பொற்காசையும் வாங்கிக்கிட்டேருனாக்கா அப்புறம் நான் எதை வச்சு என்னத்தை பண்ணுறது? சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்காசை கொடுத்தான். அடுத்தபடியாக இந்த பாரு, சம்பளம் குறைவானாலும் அதை சமாளிக்கும் வகையில் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. பெருத்தியாருடைய பொருளை நீ வஞ்சகமாக கைப்பற்றாத, அது வெறும் மண்ணை போல கருது, அதை நீ வசதி இல்லை, மற்றவாளை வஞ்சித்து அந்த பொருளை நீ வச்சுன்னு வாழறது நன்மை தராது
அப்படின்னு சொன்னேன். சரி கதை சொல்லுங்கோ, இதுதான் கதை சொன்னேன். துறவியை நீங்கள் வந்து பெரிய பேசாத கதையெல்லாம் சொல்ல போகிறோங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் அறிவுரைகள் சொல்கிறேங்க சரி, ஆனால் ஒரு கதை கூட சொல்லலையே, நீங்கள் 4 கதைகள் சொல்கிறேங்கன்னு சொன்னங்க. ஆனால் நீங்கள் இதான்ப்பா கதை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இன்னொரு பொற்காசு கொடு, 2வது பொற்காசு வாங்கிட்டு சரின்னு உட்காந்துட்டு இருந்தான். இவரோ துறவி, இவருக்கு இருந்து காசு இல்லை அப்படின்னு தோணினாலும் சரி அவர் சொல்கிறார் இல்லையோ, ஒருத்தர் சொல்கிறதுக்கு வந்து நம்ம காசோ பணத்தையோ கொடுத்துடலாம், ஆனால் அதுக்காக அவர் செலவழித்த நேரத்துக்கு நம்மளால் என்ன காசையும் பணத்தையும் கொடுக்க முடியும் இல்லையா? அந்த நேரத்தை திருப்பி வர வச்சு அவளுக்கு கொடுக்க முடியுமா? அதனால் அவர் சொன்ன அந்த டைம், அந்த காலத்துக்கோசரம் நம்ம அவருக்கு இந்த பணத்தை கொடுத்து தான் இருக்கட்டும் அப்படின்னு 2வது பொற்காசையும் கொடுத்துட்டான். அப்புறம் அவர் சொன்னேன், யாரோட ரகசியம் தெரிஞ்சாலும் அதை மற்றவர்கிட்ட வெளியிடாது அப்படின்ட்டு. ஒருத்தரோட ரகசியம் தெரிஞ்சு கொடுத்துன்னா உடனே யார்கிட்ட அந்த வெளியிடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது துறவியே. இன்னொரு பொற்காசா? ஆமாப்பா, இன்னொரு பொற்காசு கொடுத்துட்டான். 3 பொற்காசும் துறவி வாங்கிட்டு 4வதா, யாராவது அன்பை அழைச்சா அவளோட கொஞ்ச நாளி நீ கூடி இரு. அன்பாக கூப்பிட்டு பேசுகிறவள் இடத்துல ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சிச்சுன்னா தப்பு இல்லை, புரியுதா அப்படின்னு சொன்னேன். சரி துறவியாரே, நான் இப்போ 5வதாக ஒரு கதை சொல்ல போகிறேன். துறவியா என்கிட்ட காசு இல்லை, இனிமே நீ இது காசு தர வேண்டாம், இது நான் உனக்கு இலவசமாக தரேன். என்ன 2 வாங்கினா 1 இலவசம் சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி நீ 4 கொடுத்துருக்க இல்லையா, அதுக்கு ஒரு வரி ஒரு இலவசமாக தரேன். கெட்ட பெண்களை நீ நம்பாத, அவளுடைய எண்ணம் சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். சரி துறவியே, இன்னும் கதை இருக்கா? இல்லைப்பா அவ்வளோதான், நீ போய் வா அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணான், கிளம்பி போனான். கையில் ஒரு காசு கூட இல்லை, எல்லா காசையும் துறவி வாங்கிவிட்டார் அப்படின்னு கொஞ்சம் கவலை இருந்தாலும் இந்த மாதிரியான பொன்மொழிகளும் இந்த மாதிரியான அறிவுரைகளும் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளது அப்படின்றத அவன் அறிஞ்சிருந்தான். ஏன்னா அறிவார்ந்த ஞானிகள் சொல்கிற ஒரு வார்த்தைகளுமே ரொம்ப அறிவானது, அதனால் பலன் வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுன்றதுனால அதை பற்றி கவலைப்படலை. நடந்து போனான். அவன் பாட்டுக்கா ஒரு ஊருக்குள்ளே போய் நுழைஞ்சான். அந்த ஊரில் ஒரு ராஜா அரசாண்டுட்டு வந்தார். அவனுக்கு ஒரு இளவரசி இருந்தா பொண்ணு. அவர் பிரமாதமாக அரசாண்டுட்டு வந்தார். சரி, இந்த ராஜா கிட்ட போய் நம்ம வேலை கேட்கலாம், எந்த வேலையானாலும் நம்ம ஒத்துக்கலாம். அந்த துறவி என்ன சொன்னார், எந்த சின்ன வேலையானாலும் நீ ஒத்துக்கோன்னு சொன்னார் இல்லையா? அவர் சொன்னது இப்படியே நாங்கள் கேட்கலாம், நமக்கு நன்மை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரே அப்படின்னு போய் அவரை வணங்கினான். என்னப்பா நீ யார்? என் பேர் வந்து உத்தமன். இந்த அரண்மனையில் எந்த வேலை நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், அதை நேர்மையாக கரெக்டாக செய்வேன் அப்படின்னு. சம்பளம் நிறைய எதிர்பார்ப்பியோ? நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன், குறைஞ்ச சம்பளமாக இருந்தால் கூட அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டான். இவனுடைய குணம், இவன் நடந்தின விதத்தை பார்த்த அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் குதிரை பிரியன், குதிரைகளெல்லாம் ஓட விட்டு நான் சந்தோஷப்படுவேன், அந்த மாதிரியான எனக்கு ஒரு ஆசை உண்டு. 100 குதிரைகள் நான் வச்சுட்டுருக்கேன், சரியா? இப்போ 90 குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு 9 பேரை நியமிச்சிருக்கேன். ஆனால் 10வது செக்ஷனில் ஒரு 10 குதிரைகள் இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றை நியமிக்கிறேன். ஆனால் வேலையை ஒழுங்காக செய்யணும், சரியா? ஒழுங்காக செய்கிறேன். குதிரைகளெல்லாம் நல்லா தடவி விடணும், அதுக்கு மேலே அன்பு காட்டணும். ஒரு குதிரைக்கு நான் 20 கிலோ கொள்ளு, அதாவது ஒரு குதிரைக்கு 2 கிலோ கொள்ளும் வரும், 10 குதிரைக்கு 20 கிலோ கொள்ளு ஒரு நாளைக்கு கொடுப்பேன். அதை அந்த குதிரைகளுக்கெல்லாம் நல்லா ரொம்ப போடணும், சாணி போட்டால் எடுத்து போடணும், நல்லா குளிப்பாட்டி விடணும், எப்போ பழப்பழன்னு பழிச்சின்னு குதிரைகளை வச்சுக்கணும். செய்வியா கேட்டான். கண்டிப்பாக
அப்படின்னு சொன்னேன். போனால் எங்கள் குதிரைகள் எல்லாம் 10 குதிரைகள் நின்றுட்டு இருந்தது. போன உடனே அந்த குதிரைகள் எல்லாம் பார்த்து அன்பாக சிரித்தான். அதுகளை முகத்தெல்லாம் தடவி கொடுத்தான். நான் பார்த்துக்கிறேன் உங்களெல்லாம், சரியா என்னை பிடிச்சிக்காங்களுக்குல அப்படியே அதுக்கிட்ட மனுஷாக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினான். அதோடைய முதுகெல்லாம் அன்பாக தடவி கொடுத்தான். அதுக்குள்ளே 1-2 வால் ஆட்டிட்டு மூஞ்சி ஆட்டிட்டு இவனுக்கும் அந்த வேலை பிடிச்சிடுத்து. சரி நான் எங்கே தங்குறதுன்னு கேட்டான். இந்த குதிரை கொட்டில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அந்த ரூம்லேயே நீ தங்கி வாழலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அரசே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த வேலையை ஏற்றினான். உனக்கு 100 ரூபா தான் சம்பளம், சரியா? ஒரு குதிரையை பார்த்துக்கிறதுக்கு 10 ரூபா, 10 குதிரையை பார்த்துக்கு 100 ரூபா சம்பளம். அதை தவிர இந்த அரண்மனையில் சாப்பாடு உனக்கு போடும், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஏற்றுனா. அந்த குதிரைகள் எல்லாத்தையும் நல்லா அன்பு காட்டினான். அதுகளுக்கெல்லாம் அந்த கொள்ளை எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு நல்லா குழைச்சி நல்லா உப்பு போட்டு ருச்சியாக ஆக்கி அதுகளை வாய்க்கிட்ட கொண்டு ஊட்டி அந்த மாதிரி நல்லா அதுகளெல்லாம் வளர்த்தான். சாணி போட்டால் நல்லா தொடச்சி நீட்டாக வச்சு உடம்பெல்லாம் நல்லா பழப்படன்னு தொடச்சி விட்டு முகமெல்லாம் தட்டி கிட்டி கொடுத்து அதுக்குள்ளே ஹாய் ஹுய் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், 1 2 3 4 அப்படின்னு புஷியாக பாட்டெல்லாம் பாடி அந்த குதிரை எல்லாத்தையும் காமிச்சு சினிமா குதிரை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக அந்த குதிரைகளை வளர்த்துன்னு வந்தான். இந்த குதிரைகளை நீ 1 மாதம்தான் பார்த்துக்கணும், சரியா? அடுத்த மாதம் இந்த குதிரைகளை பார்த்துட்டு இருந்தவன் இப்போ ஊருக்கு போயிருக்கான். அதனால்தான் நான் அந்த 1 மாதத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஆள் இருக்கலாம்னு பார்த்தேன். நீ நிரந்தரமான தொழில்னு நினச்சிக்காத, இந்த 1 மாதம் தான் இந்த குதிரைகளை நீ பார்த்துக்க போகிற. இதை அனங்கபால் அப்படின்னு ஒரு ஆள் பார்த்துட்டு வந்தான், சரியா? அவன் இப்போ ஊருக்கு போயிருக்கான். 1 மாதம் கழிச்சு அவன் வந்ததும் நீ இந்த வேலையை அவனுக்கு கொடுத்துட்டு உன் வேலையை காலி பண்ணி பயந்துக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி அரசே அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு, ஒரு நாள் குதிரைகளுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் காத்தடிக்க வாசல் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே பாட்டும் கூட்டும் சத்தமுமா இருந்தது. ஒரே ட்ராயிங் 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 ட்ராயின்னு ஒரே பஜ்ஜியும் போண்டாவும் சிப்ஸும் வடையுமா கூத்து அடிக்கிறது. அதுக்கப்புறம் மது பாட்டில்கள்லாம் ஒரேடியாக கலராக வச்சுட்டு இருக்குது. ராஜாலாம் சாப்பிட்ற மாதிரி பெரிய பெரிய பாட்டில் அதெல்லாம் இன்னும் இந்த குதிரையெல்லாம் பாதுகாக்கிறா இல்லையா இவனோட கூட, அந்த 9 பேரும் கூத்து அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த உடனே இதெல்லாம் வாங்கிறதுக்கு எங்கே காசு இருக்குது? நமக்கு சம்பளமே 100 ரூபா தானே, நல்ல வேளை நம்ம இருக்கிற இடத்துக்கு வாடகை கிடையாது, நமக்கு சோறு போட்டுடுறான். ஆனால் நம்ம சம்பளம் 100 ரூபா தானே, அதில் இங்கே எப்படி இவ்வளோவெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் உங்களுக்கு இருக்குது? குதிரைகள்லாம் நீங்கள் கவனிச்சிதான் இல்லையா அப்படின்னு கேட்டான். குதிரையெல்லாம் கவனிச்சிச்ச, ராஜா கொடுக்குற பணத்தில் எப்படி இதெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும்? குதிரைக்கு 20 கிலோ கொடுக்குறால, 5 கிலோ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், கொண்டு போய் விற்று காசாக்கிட்டு வரோம். 5 கிலோவை கஞ்சியை காய்ச்சி குதிரைகளுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம் வயது, அவ்வளோதான். குதிரைக்கு நான் தெரியவே போகுது, அது அழைச்சி போச்சுன்னா அது என்னமோ அழைச்சி போச்சுன்னு சொன்னால் தீர்ந்து போச்சு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அது நோய் வாய்ப்பிட்டோம், நோய் விட்டு போட்டு அது என்ன வாய் தர சொல்ல வருது சொன்னோம். ஜோதி பெரிய தப்பு இல்லையா, பாவம் இல்லையா, அப்படிலாம் பண்ணலாமா? இந்த பார்ப்பா நியாயம் அந்நியாயம்லாம் பார்த்துருந்தா எப்போ தான் மனுஷன் வாழத்த? மனுஷன்னா வாழணும். இந்த குதிரையும் குட்டியும் வாழ்ந்து என்ன பண்ண பார்த்தேன்? இல்லை எது பண்ண தான் என்ன பெரிய கஷ்டமாக இருப்பது? அதுக்கோசரம் நம்ம இருக்கிறச்ச நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகணும். நாம் இருக்கிறச்ச சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகணுன்றதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. ஆனால் அந்த குதிரைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்ளுனுடைய பணத்துலலாம் நம்ம சாப்பிட்டு அப்படி வாழக்கூடாதுப்பா. வாய் மட்டும் போ, பேசாமல் நீ இதெல்லாம் சொல்லிட்டே வராத அப்படின்னு சொல்லிடுத்துகள். ஆனால் இவனுக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி பண்ணுறதுகளேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு நினச்சிருந்தான். ஆனாக்கா ரகசியத்தை சொல்லக்கூடாது, எதை பற்றி தெரிஞ்சுலாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த துறவி சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால் நம்ம இந்த ரகசியத்தெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். எதிகள் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம குதிரைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு வளர்த்தான். அந்த அரண்மனையில் கொடுத்தவனும் சுமாராக நல்லா தான் இருந்தது, பசி அடங்கு தான் இருந்தது. இதுவே போகணும், நமக்கு இந்த களியாட்டம் கொண்டாட்டம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்துட்டான். 1 மாதம் கழிச்சு, ஒரு 20-22 நாள் கழித்து அந்த ராஜா
இந்த குதிரைகள் எல்லாரையும் ஓட்டப்பந்தயம் ஓட வைக்கலாம் அப்படின்னு அழைச்சி நிற்க வச்சான். எல்லா குதிரைகளும் ஒரு ஏச்சோனிய நாக்கு நீட்டிண்டு பாவம் பசி அதுகளுக்கெல்லாம் தாகம் அதுகளுக்கெல்லாம் சொல்லவா தெரியும் பாவம். அப்படியே சோனையாக நின்று இருக்குது. நடக்கிறது கூட முடியல. அதை கயத்தை கட்டி இழுத்துன்னு வந்தால் மட்டும்தான் நடந்து வருது. ஆனால் இவனுடைய 10 குதிரைகளும் டன் 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 மானம் பெரியதென்று வாழும் மனிதர்கள் மான் என்று சொல்வதில்லையா அப்படின்னு டிக்கி 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 டிக்கின்னு வந்து ஜம்முன்னு நிற்கிறதுகள். ஓட்டப்பந்தயத்தில் எப்படா ஓட சொல்ல போனால் 1 2 3 போனால் ட்ருன்னு ஓடுறதுகள். இந்த ராஜா பார்த்தோம் எப்படி இந்த 90 குதிரைகளும் எப்படி சோனையாக இருக்குது. இவனுக்கு கொடுத்த அந்த 10 குதிரை மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறது பார்க்கும் நல்லா கொழுக்கு மழுக்குன்னு இந்த ஒரு 20-22 நாளையே நல்லா களை கட்டி நல்லா இருக்குதுகளே அப்படின்னு சொல்லிட்டு எடை பார்த்து பார்த்தோன்னா இவன் வளர்க்குற குதிரைகள்லாம் நல்லா ஹைட்டும் வெயிட்டும் பழப்பழனும் நல்லா ஜம்முன்னு இருக்குதுகளே. இவனை பார்த்த உடனே இவன் சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தலையெல்லாம் ஆட்டுறதுகள் வாழெல்லாம் ஆட்டுறதுகள் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சியாக ஆகிப்போச்சு. அப்புறம் அவள்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணலைன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இவனை கேட்டான், உத்தமாக உன்னை நீ அவளோட தானே வந்து குதிரைகளெல்லாம் வளர்க்குற, அவளை என்ன பண்ணுறான்னு சொல்ல அப்படின்னு அதட்டி கேட்ட உடனே சொல்லிட்டான். சொன்ன உடனே அவன் 9 பேரை நீக்கிட்டு வேறு 9 பேரை அந்த குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு போட்டதோடு இல்லாமல் நீ இவ்வளோ உண்மையானவனாக நல்லவனாக இருக்கிறதுனால உன்னை இனிமேல் இந்த குதிரை பார்த்துக்கிறாள் அந்த 10 பேர்கள் 9 பேர்கள் அவளுக்கு தலைவனாக அந்த 10 பேர்களுக்கும் தலைவனாக அவனை போடுறேன் அப்படின்னு ப்ரமோஷன் கொடுத்துட்டான். கொடுத்து அவனுக்கு பணத்தையும் 1000 ரூபாய் ஆக்கி தன்னோட கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி இந்த உத்தமன் கையில் போட்டு, உத்தமா இன்னிலேருந்து இந்த 10 ஆட்களுக்கு நீ தலைவன் அப்படின்னு சொல்லி உனக்கு எதான சொல்லணும் புகார் கொடுக்கணுன்னா கூட நான் அந்த மோதிரம் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இந்த மோதிரத்தை சேவகர் கை காமிச்சாக்க அவள் என்கிட்ட வரத்துக்கு உனக்கு அனுமதிப்பா சரியா சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ அனங்கன் திரும்பி வந்தான். வந்து அரசே என்னோடய வேலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த ராஜா சொன்னான், இல்லைப்பா அவன் நீ உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு வந்தான் இல்லையா, அப்போ ஒரு உத்தமன் ஒருத்தன் வந்தான், ரொம்ப நல்லா வேலை செய்கிறான். அவன் வந்து உன்னை வேலையை சேர்த்துக்கிறான்னா கேளு, சேர்த்துட்டான்னா அவனோட வேலையில் அவன் சேர்த்துக்க சொல்கிறேன். உனக்கா கோபமாக வந்தது. என்னடா அது, நம்ம வேலையிலேருந்து ஒரு மாதம் லீவ் எடுத்தோம்னா எவனோ வந்தான் அவன் சொன்னால் தான் நமக்கு வேலை கொடுப்பானாமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேண்டாம் விருப்பா போய் அவங்ககிட்ட போய் வேலைக்கு சேர்த்துக்கிறியாப்பா, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சேர்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு தான் குதிரைகளை பார்த்துக்க பழக்கம் இருக்கே, வா வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு அவனை சேர்த்துட்டான். ஒருத்தரை நீக்கிட்டு அதுக்கு வேலை அனங்கனை சேர்த்துட்டான் அந்த உத்தமன். அவ்வளோ நல்லவனாக இருந்தும் கூட இவன் இந்த அனங்கனுக்கு அவன் பேரில் ஒரே பொறாமை ஏற்பட்டு போச்சு. கொஞ்சம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ராஜாவை மயக்கி இவ்வளோ பெரிய ப்ரமோஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு இவன் எங்கள் நம்மளுக்கும் மேலே வந்து நின்றுட்டு அவனுக்கு கீழே நமக்கு வேலை செய்ய முடியாது பற்றியா அப்படின்ற பொறாமை அவனுக்கு கண்ணை மறைச்சிது. உடனே இந்த குதிரையெல்லாம் முதல்ல பார்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் தானே கொடுத்துருந்தான் அவனுக்கு அந்த உத்தமனுக்கு. இப்போ ராஜா வந்து இந்த குதிரைகளுக்கெல்லாம் ஹெட்டாக போட்ட உடனே குதிரைகள்லாம் பார்த்துக்கிறவளுக்கு ஹெட்டாக போட்ட உடனே பெரிய வீடு ஒன்று கொடுத்துட்டான். அந்த பெரிய வீடு கண்ணாடி கிண்ணாடிலாம் வச்சு ஜன்னல்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரூமில் வந்து அனங்க நான் இங்கே படுத்துக்கிட்டோமா உன்னோட கூட அப்படின்னு கேட்டான். தாராளமாக வாயம் பண்ணன்பா, எல்லாருமே இங்கே வந்து படுத்துக்கலாம், பெரிய வீடாக தானே இருக்குது வா அப்படின்னு நேர்மையோடு கூப்பிட்டான். இவனும் அவன் பக்கத்தில் போய் படுத்துட்டு தூங்கினான். ஒரு நாள் 2 நாள் ஆன உடனே இவனுக்கு ரொம்ப மனசில் கஷ்டமாக போயிடுது. எப்படியாவது இவனை காலி பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து இங்கே இடம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதான் இவன் நினச்சி விட்டான். இதெல்லாம் ஒரு கெட்ட புத்தி தானே நினச்சி விட்டான். சரி, ஒரு வாரம் 10 நாளாக ஒன்றும் அவன் பாட்டுக்காக இருந்துட்டு இருந்தான். இவனும் உத்தமனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுனால இவனும் சகஜமாக நிறைய இவன் பெரிய வீடு வாசல் கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் ஆரம்ப சாப்பாடில் கொஞ்சம் நிறைய அப்போ என்ன நெய் குத்தாக போட்டால் அப்போ நெய் குத்தி போட்டானோ என்னமோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல உணவாக சாப்பிட்டுக்கிட்டு படத்தில் இவனுக்கும் நல்லா தளத்தில் இவனும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தான். ஆனால் அனங்கனால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஒரு நாள் அவனுக்கு தூக்கம் வரல. அதனால் அவன் அந்த ரூம் வாசலில் போய் நின்றுட்டு இருந்தான்.
தூக்கம் வராதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை. ராஜாவுடைய பொண்ணு இளவரசி இந்த அனங்கனை காதலிக்கிறாள். அவன் என்ன பண்ணால் ஜன்னலால் வந்து அவனை கூப்பிட்டா. அவன் என்ன பண்ணான், இவன் தூங்கி போயிட்டான்னு அவளோட கூட ஆடி பாடி விளையாடிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டான் இந்த உத்தம. என்னது அது, ராஜாவுடைய பொண்ணு இந்த கொஞ்சம் வேலைக்காரனமாக தானே அர்த்தம், இவனோட கூட இந்த மாதிரி ஆடி பாடி பண்ணுறதுலாம் ரைட்டா அப்படின்னு நினச்சிட்டான். உடனே அந்த துறவி சொன்னது தோணித்து, எதையான ரகசியத்தை பார்த்தா யார்கிட்டையும் நீ சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வேண்டாம் நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போய் படுத்துக்கலான்னு போய் வச்ச. அவள் 2 பேரும் பேசுகிறது இவன் காதில் விழுந்தது. சரி யாரோ அவள் 2 பேர் பேசிட்டு போய் நம்ம கேட்பலாம் அப்படின்னு காதுகளை மூடினா கூட அதையும் மீறி கேட்டது. இந்த உத்தமன் வந்தத்துலேருந்து தான் என்னுடைய சந்தோஷமே போயிடுது. இந்த உத்தமனை மரண தண்டனை கொடுக்கும்படியாக ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும். குற்றம் கண்டுபிடிச்சி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாக்க அப்போ தான் நிம்மதியாக இருப்பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இளவரசியோ, நான் நினச்சா ஆகாதது உண்டா என்ன, நீங்கள் பேசாமல் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அழ ஆரம்பித்தார். அதை கேட்ட குதிரையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்கால, அவளான்னு போய் யாரோ பொண்ணு அழறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து பார்த்தா இளவரசினம்னே அந்த ராஜா அதிர்ச்சி ஆகிட்டான். என்னம்மா எதுக்கு அழற, ஏன் அழற, எதுக்கு சொல்லி நீங்கள் வந்த அப்படின்னு கேட்டார். நான் குதிரையெல்லாம் வேடிக்கை பார்க்கலான்ட்டு வந்தேன்ப்பா. அப்போ இந்த உத்தம என்ன பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னும் உத்தமன் வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதை கூட அந்த ராஜா வந்து ஏற்றுக்கலை. இதுக்கு உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இதை பற்றி வெளியில் சொன்னாக்கா அவளுடைய பொண்ணுனுடைய வாழ்க்கையும் கஷ்டமாயிடும் இல்லையா. அதனால அவன் என்ன பண்ணான், இவனுக்கு வழுமூணாக தண்டனை கொடுக்கணும், இவன் இல்லாமல் காலி பண்ணிடணும், போனால் பொண்ணு வேலை போட்டு கொடுத்தாக்க இப்படியா பண்ணுறான் இவன் அப்படின்னு கரு வச்சுட்டு இவன் என்ன பண்ணான், அங்கேருந்து ஒரு கசாப்பு கடைக்காரங்கிட்ட போனான். போயிட்டு இதை பார்ப்பா, நான் வந்து ஒரு ஆளை அனுப்புவேன், அந்த ஆள் இங்கே வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், உங்களோட பையில் என்ன, உங்கள் பையில் ஒன்று போட்டு வச்சுருக்கீங்களானே அதை கொடுக்க சொன்னார் ரகசியமாக ராஜா அப்படின்னு சொல்லுவான். அப்படி அவன் சொன்ன உடனே அவன் தலையை வெட்டி பேக்கில் போட்டுணும் அப்படின்னு சொன்னான். அந்த கசாப்புக்காரன் அதிர்ந்து போனான். ஐயோ என்ன ராஜா இது, நான் ஏதோ கோழி ஆடு இன்னத்தையும் வெட்டி ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா மனுஷனை போய் வெட்ட சொல்கிறீங்களே, வெட்ட போறியா, உன் தலையை இப்போ நான் வெட்டுவா. ஐயோ என் தலையை வெட்டாதீங்க, நான் அதையே பண்ணிடுறேன். என்ன சொல்லணும், அவன் வந்து அந்த பேக்கில் ஒரு ரகசியமாக எதையோ போட்டு சார் சொல்லியிருக்க அரசர் அப்படின்னு சொல்லுவாள். உடனே நீ என்ன பண்ணணும், அவன் தலையை வெட்டி பேக்கில் போட்டுடணும், சரியா. அவன் அந்த பையை போய் குடஞ்சி நிற்கிச்சா, அவனுக்கு தெரியாது தலையை வெட்டிடணும், சரியா ஐயா. கரெக்ட் சொன்ன உடனே இது எதுவுமே தெரியாத உத்தமன் என்ன பண்ணான், ஐயோ அப்பண்ணம்மா நம்ம மேலே வந்து பழி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருந்தான். ஆனால் அரசன் கருவிட்டு போன மாதிரி எந்த தண்டனையும் விளம்பரம் பண்ணலை. அதனால் சரி போனால் வந்து விட்டான் போல இருக்குது, நம்ம தான் நிஜமாக தப்பு பண்ணலை, ஏன்னா கடவுள் காப்பாற்றிட்டே போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட வழக்கு பிரகாரமாகவே அன்பாகவே இருந்துட்டு இருந்தான். உடனே அந்த அரசர் சொன்னேன், இந்த பார்ப்பா, இன்றைக்கி 11 மணிக்கு என்ன நீ அந்த கசாப் கடைக்கு போகிற, கசாப் கடைக்கு போய் என்ன பண்ணுற, ராஜா வந்து ஒரு அபூர்வமான மாம்சத்தை கேட்குற, ஆனால் அது வந்து ஒரு பேக்கில் நீங்கள் மூடி வச்சுருக்கங்களாம், அதை போய் திறந்து பார்த்து அந்த வாசனை நல்லா இருக்கா நான் பார்த்துட்டுக்கிச்ச, பார்த்தப்பறம் நீங்கள் எனக்கு அதை கொடுத்து அனுப்பணும், சரியா, இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லணும், சொல்கிறியா. இதுக்கு என்ன பிரமாதம் ராஜா, இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணாட்டா கூட எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்படி இருந்தால் கூட எனக்கு தண்டனை கிடைக்காம நீங்கள் இப்படி நல்லபடியாக நடந்துக்கிறீங்களே சொன்னேன். அந்த தப்பு பண்ணவன் யார் அப்படின்னா, இல்லை ராஜா எனக்கு தெரியாது ராஜான்னு சொல்லிட்டான். ஏன் அந்த துறவின்னு சொல்லியிருக்க, ரகசியத்தை தெரிஞ்சால் கூட வெளியிடாதேன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையோ, அதனால் இவன் ரகசியத்தை வெளியிடலை, அனங்கன் தான் வந்தான் அப்படின்னு சொல்லலை. அதனால் இவன் என்ன பண்ணான், அங்கேருந்து இந்த ராஜாவுக்கு
ஏதோ ஒரு புது விதமான மாம்சம் போல் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு சரி நான் வாங்கிட்டு வரேன் ராஜான்னு சொல்லிட்டு கிளம்பினான். கிளம்பி போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு முனிவர் கூட்டம் வந்தது. அந்த முனிவர் கூட்டம் பஜனை பாட்டெலாம் பாடிருக்கு. இவன் அந்த நடந்து போயிட்டே இருக்குச்சே, வாப்பா எங்கே என்ன அவசரம், எங்கே வேக வேகமாக போகிற, வாப்பா ப்ளீஸ் கொஞ்சம் வாப்பா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டார் ஒரு முனிவர். எதுக்கு இவன் நம்மளை அன்பாக கூப்பிட்றேன், நான் அரசு வேலையாக போயின்னு இருக்கேன்ப்பா, நீங்கள் கூப்பிட்றத பற்றி எனக்கு சந்தோஷம்தான். இல்லை கொஞ்ச நாள் பஜன் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போப்பா, ஒரு அவசரமே இல்லை இப்போ போகிறதுக்கு, தயவு செஞ்சு இந்த வழியால் போகிற எல்லாருக்கும் நான் பிரசாதம் கொடுத்து தான் அனுப்புகிறோம், நீ கண்டிப்பாக இந்த பஜனையில் கலந்து பிரசாதம் வாங்கி தான் போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த முனிவர் சொன்னது ஞாபகம் வந்தது. யாராவது நம்மளை அன்பாக அழைச்சா ஒரு அரை மணி நேரம் அவளோட கூட கூடியிருக்கணும்னு சொன்னேன் அந்த துறவி. அது ஞாபகம் வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தான். இவனுக்கா அர்த்தம் என்ன சொல்லுவாரோ அர்த்தம் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருந்தது. இருந்தாலும் இந்த பிரார்த்தனை இந்த பஜனை எல்லாம் முடியறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரசாதத்தை வாங்கிட்டு அவன் கிளம்பினான் அந்த கசாப்பு கடைக்காரனை பார்க்கறதுக்கோசரம். ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த அனங்கன் என்ன பண்ணால், அனங்கனுடைய காதலியான இளவரசி என்ன பண்ணால், எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், அந்த கசாப்பு கடையில் போய் அவன் தலையை வெட்டிட்டு அனங்கனை பார்த்துட்டு வந்துருங்க, அவன் ஒழிஞ்சாதானே நமக்கு நிம்மதி இல்லையா, அப்போ நம்ம சந்தோஷமாக கூடி கழிக்கலாம் அப்படின்னு சொன்னான். இளவரசியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கற்பனை இல்லாமல் குடுகுடுன்னு கசாப்பு கடைக்காரங்கிட்ட போனான். போய்ட்டு இவன் என்ன சொன்னான், அந்த பேக்கில் ரெடியாக இருக்கா, காரியம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். அந்த கசாப்பு கடைக்காரன் பார்த்தான். ராஜா என்ன சொன்னேன், இந்த பேக்கில் அப்படி ஏதோ சொன்னாக்கா அவனை போட்டு கொண்டு விடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, விட்டு அனங்கனோட கழுத்தில் பட்டார்னு ஒரு அடி வச்சான். அப்படியே கழுத்து வெட்டு எடுத்து அதை பேக்கில் போட்டு முடிச்சிட்டோம். அப்பாடா ராஜா சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வெட்டுப்பட்டது உத்தமனுக்கு பதிலாக யார், அனங்கன். இது தெரியாது உத்தமனுக்கு, வெட்டப்படான்னு தெரியாது அவனுக்கு. என் பாட்டுக்கு நிதானமாக போனேன். போயிட்டு அந்த பேக்கில் ஆரம்பித்தேன். ஆச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான் அந்த கசாப்பு கடைக்காரன். ஒன்றும் பண்ணாமல். இல்லை அந்த பேக்கில் ஓஹோ வெட்டின்னு தலை வேணும்னு கேட்குறீங்களா, இந்தாங்க சொல்லிட்டு அனங்கனோட தலையை பேக்கில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இதில் பேகுக்குள்ளே அவனோட தலை இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. இதுவோ அந்த பேக்கில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான் ராஜா சாப்பிட்றதுக்குன்னு நினச்சினா அம்மா. ராஜாவும் இளவரசியும் அந்த அரண்மனையில் உட்காந்து சந்தோஷமாக பேசின்னு இருக்கா. ராஜாவுக்கும் தெரியாது தன்னோட பொண்ணு இந்த மாதிரி பலாத்தனெல்லாம் பண்ணியிருக்கான்னு. ஆனால் 2 பேருக்கும் இந்த உத்தமன் செத்து போயிடுவான், அவனோட தலை சீவிண்டு வரப்போகுதுன்னு அந்த ஆசையில் உட்காந்துட்டுருக்கா. ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுது, எந்த வித சட்டத்துக்கும் கோர்ட்டுக்கும் போகாத, குழந்தைக்கும் மகளுக்கும் அவமானமாகாத அப்படின்னு ராஜா சந்தோஷமாக உட்காந்துருக்கான். இளவரசியும் இந்த அனங்கன் வந்துடுவான், அவனோட ஜாலியாக பேசினுக்கலான்னு உட்காந்துக்குச்சே. பார்த்தா உத்தமன் வரான். என்னது இது இவன் வரானே. ஆமாம் ராஜா, நான் லேட்டாகிடுச்சு மன்னிச்சுக்கோங்க, நான் நடுவில் ஒருத்தர் பஜன் அதில் நான் கொஞ்சம் பிரார்த்தனைக்கு ஒருத்தன் உட்காந்துட்டேன், ரொம்ப சாரி, இனிமேல் அந்த மாதிரி லேட்டாகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். திறந்து பார்த்தா அனங்கன் தலையை பார்த்து அஜிஜோ என்னையா இதையா நீங்கள் சாப்பிட முடியுமீங்களா அப்படின்னு கேட்டான். இது என்ன வம்பு அப்படின்னு ராஜாவும் திகைச்சான். தன்னோட கணவனாக வரப்போகிறவன் வெறும் தலையாக வந்து நிற்கிறத பார்த்தாவோ கத்தியால் தன்னோட வயிற்றில் குத்திட்டு செத்து போயிட்டான். அதனால் இந்த ராஜா என்ன பண்ணான், என் மகளும் இல்லை என்னுடைய மருமகனும் இல்லை, எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு உலகமே வெறுத்து போச்சு, இந்தப்பா சுத்தமா நீ இந்த ராஜ்யத்தை இனிமேல் நல்லா ஆண்டுண்டு வா, உண்மையில் நீ நேர்மையானவன், உண்மையில் நீ நல்லவன், உண்மையில் நீ வஞ்சகம் இல்லாதவன், உண்மையில் அனங்கன் தான் அப்படி பண்ணான், இவன் தான் இப்படி பண்ணான் அப்படிங்கிறத காட்டி கொடுக்காதவன், அத்தனை குதிரை பார்த்துக்கிறவனும் இந்த மாதிரிலாம் கூத்தடிச்சு பண்டத்தெல்லாம் நேரில் பார்த்து கூட அப்படியெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நம்ம அப்படி இருக்க வேண்டாம், இது எதுக்கு நம்ம போய் சொல்லிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தனையும் குறை சொல்லாமல் நீ எல்லாரையும் காப்பாற்றினவன், உனக்கு இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய திறமை நிறையவே இருக்குது, நல்ல பண்புகளால் ஆன நேர்மை இருக்குது உன்னிடத்தில், உழைப்பு இருக்குது உன்னிடத்தில், அன்பு இருக்குது உன்னிடத்தில், பாசம் இருக்குது உன்னிடத்தில்,
வஞ்சகம் இல்லாத நல்ல குணம் இருக்குது உன்னிடத்தில் இல்லாத நல்ல குணமே கிடையாது. அவ்வளோ நல்ல குணங்களை வாய்ந்த நீ ஒன்றை போய் நான் வெட்ட சொன்னேனே, அதை நினச்சி எனக்கு இப்போ நினச்சாலே எனக்கு வேதனையாக இருக்குப்பா. நீ நன்னா நீடூழி வாழ், இந்த ராஜ்யம் முழுக்க உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை எழுதி கொடுத்துட்டு அந்த ராஜா காட்டுக்கு போயிட்டான். அப்போது இவனுக்கு அந்த துறவி சொன்னது ஞாபகம் வந்தது. துறவி சொன்ன அந்த 4 கதையும் கதை இல்லாமல் வெறும் அறிவுரைகள் மாதிரி இருந்தாலும் இது எத்தனை இடத்துல நமக்கு பயனாயிருக்குது. வெறும் குதிரையை பார்த்துக்கு வந்த நமக்கு இந்த ராஜ்யமே கிடச்சிருக்குதுன்னா இதுக்கு காரணம் இந்த நல்ல குணங்கள் தானே. ஆனால் இந்த துறவி என்னத்துக்கு எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு அவர் காசையும் மனசை வச்சு என்ன பண்ண முடியாது, அதை நம்ம கேட்டே ஆகணும். இப்போ நம்ம ராஜாவும் இருக்கும், அதனால் துறைக்கு நிறைய காசு பணம் வேஷ்டி சட்டை எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு நம்ம இதை பற்றி கேட்டுன்னு வரலான்னு போய் அந்த துறவியை வணங்கினான். யாருப்பா கேட்டேன். சில நாட்களுக்கு முன்பாக உங்கள்கிட்ட நல்ல அறிவுரைகள்லாம் வாங்கிட்டு போனேனே, உத்தமன்னு ஒரு இளைஞன், நான் தான் இப்போ ராஜாவாக இருக்கேன். எல்லாம் உங்கள் அனுகிரகம்தான். நீங்கள் சொன்ன அந்த 5 அறிவுரைகளையும் நான் கேட்டதுனால நான் ராஜாவாக இருக்கேன். வேறு எந்த காரணமுமே இல்லை நான் இவ்வளோ வசதியாக வந்ததுக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறேன். ஆமாம் துறையாரே, நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதுங்க. உங்களுக்கும் காசோ பணமோ எதுவுமே கிடையாது, எதுவுமே உங்களுக்கு ஆசை கிடையாது, இருக்கக்கூடாது இல்லையா? துறவினா துறந்து தானே இருக்கணும். அப்போ நீங்கள் கதை சொன்னதுக்கு போய் இது காசு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டான். இதை நான் துடுக்குத்தனமாக கேட்கறதான் நான் சொல்ல வேண்டாம், என்னோட சந்தேகம் கொஞ்சம் அப்போவே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் சரி நான் வேலை நிமித்தமாக போயிட்டேன், இது கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பதில் சொல்ல முடியுமே. காசு இல்லாத எது வந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. காசை கொடுத்துட்டாதான் காசு கொடுத்துட்டுமே அப்படிங்கிறதுக்கோசரமாவது அதை நம்ம மதிப்பு, அதோட காலம் அப்படிங்கிறதுக்கு மதிப்பில்லாதது அது. இப்போ ஜோதிடம் சொல்லிட்டோன்னா அந்த ஜோதிடத்துக்கு காசு கொடுத்துடலாம். ஆனால் ஜோதிடம் சொன்னதுக்கு நம்ம 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நம்ம உட்காந்து செலவழிச்சிருக்கோம் இல்லையா? அந்த காலத்தை திருப்பி யாராலே கொடுக்க முடியுமா? அது மற்றவர்களுக்கோசரம் செலவழிக்கிற காலம் தானே. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு பணம் அப்படிங்கிறத நம்ம வச்சாதான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாயமும் நம்மளுக்கு ஏற்படும். அதனால தான் அதோட மதிப்பும் தெரியும். அதனால தான் நான் சொன்ன கதைகளுக்கு நான் உனக்கு 4 பொற்காசுகளையும் வாங்கிட்டேன்னு வைய, பொற்காசுகளை வச்சுட்டு நான் என்னப்பா பண்ண போகிறேன்? நீ கொடுத்த பொற்காசுகள் அதோ இருக்குது உண்டியில், அப்படியே எட்டுன்னு போ. அரசே, பொற்காசுகளுக்கும் மேலே இருக்கிற எவ்வளவு நல்ல அறிவுரைகளை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குங்க. பொண்ணும் பொருளும் குவியிற ஒரு அரச வாழ்க்கையாக எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த பொற்காசுகள் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், இந்த பொன் போன்ற மொழிகள் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் சந்தோஷமாக அரசாண்டான். அப்படின்னு கழுகு கணவன் சொல்லித்து. கழுகி அது கேட்டது. கழுகி 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 கூட்டுது. தூங்குறது கழுகி. நம்மளை தூங்கலாமா?